பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃப்ரீஸ் டாஸ்கில் எந்தெந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே தவறாமல் விசித்ரா கிட்ட போயிட்டு சாரி அப்படி இல்லைனா தேங்க்ஸ் இது ரெண்டையுமே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அண்ட் இதை பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே உள்ள ஹவுஸ்மேட்ஸ்க்கே என்னடா நடக்குது இங்கே, எதுக்கடா அவங்க கிட்ட போய் எல்லாருமே சாரி தேங்க்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு மொழி பிதுங்கி பார்த்துக்கிட்டு கிடக்குறாங்க. குறிப்பாக அர்ச்சனாவோட ஃபாதர் வீட்டுக்குள்ளே வந்திருந்தார் இல்லையா, அப்போ விசித்ரா கிட்ட போயிட்டு கையை பிடிச்சி ரியலி சாரி மேடம், அர்ச்சனா அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு இம்பார்ட்டண்டான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, அர்ச்சனா வந்த ஃபர்ஸ்ட் வீக் புள்ளி கேங் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்கள ஒரே ஒரு ஆளை அப்படியே டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு டைம் அர்ச்சனா ஐயோ சாமி என்னால் முடியலை, என்னை விட்டுருங்கடா எப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. அன்றைய ஒரு தேதியில் அவங்க கூட நின்னது விசித்ரா மேம் மட்டும்தான். அத்தனை புள்ளி கேங்கும் முன்னாடி வந்து நிற்கும் போது அர்ச்சனாவை பின்னாடி தள்ளி என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கிட்ட போங்கடி அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக அர்ச்சனாக்காக நின்றுருந்தாங்க. வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாங்க. அர்ச்சனாவை அந்த வீக்லேருந்து மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி கூடவே இருந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அர்ச்சனாக்கும் விசித்ராக்கும் பயங்கரமான ஒரு சண்டை ரீசெண்ட் டேஸாக போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அதில் விசித்ராக்கு பயங்கர டவுன்ஃபாலும் ஆகியிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ மறுபடியும் அர்ச்சனா போய் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாஷ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. கஷ்டமான டைமில் கூட நின்றுருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க திரும்பினது அப்படிங்கிறது கொஞ்சம் தப்பாக தான் தோணுது. அதுக்கு தான் மேம் சாரி கேட்குறேன், மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே போல் பூர்ணிமாவோட அம்மாவுமே வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நேராக போய் விசித்ரா கிட்ட கட்டி பிடிச்சிருந்தாங்க. அண்ட் சாரி சொல்லியிருந்தாங்க. பூர்ணிமாலாம் இதுக்குமா என்னையை விட்டுட்டு அவங்கள போய் கட்டி பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தாங்க. ஸோ ஓவராலாக வீட்டுக்குள்ளே உள்ள ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரியலை விசித்ராவோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது. ஆனால் வெளியில் உள்ள ஆடியன்ஸ்க்கும் சரி அந்த ஹவுஸ்மேட்ஸோட பேரண்ட்ஸ்க்கும் சரி விசித்ரா என்ன மாதிரியான ஒரு கேம் விளையாண்டுருந்தாங்க, வீட்டுக்குள்ளே எப்படி ஸ்ட்ராங்காக நின்றுருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியுது. அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ வீட்டுக்குள்ளே போகிற ஹவுஸ்மேட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, இதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.